கரூர் திமுக மாநாட்டில் 1,00,000 சேர் போட்டாங்களாம். 1,00,000 சேர்லையும் ஆளுங்க உட்காந்து 1,50,000 பேர் வெளியில் நின்னாங்களாம். இது நடந்தது விஜய் மாநாட்டில். விஜய் மாநாட்டில் 1,50,000 சேர் போட்டாங்க. அது ஃபில்லப் ஆகி எல்லாம் வெளியில் நின்னாங்க. அதை மக்களை முட்டாளாக்கணுங்கிறதுக்காக கரூர் மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேரே காலி இல்லை. இப்போ பாருங்கள், அந்த முட்டாள்களில் வச்சு பேசுகிறாங்க பாருங்கள். அதாவது திமுக மாநாட்டில் 1,00,000 சேர் போட்டாங்க, அதை மீறி 1,50,000 வெளியில் நின்னதுன்னு இதில் எப்படி பேச வைக்கிறாங்க பாருங்கள். ஆனால் நம்ம இந்த வீடியோ பாருங்கள். நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1,00,000 சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே 1,50,000 பேரு தமிழ்நாட்டை தலைப்புனிய விட மாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு மாநாட நான் பார்த்ததே இல்ல. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1,00,000 சேர் போட்டோம், இடமே இல்லாம 1,50,000 பேர் வெளியே நின்று. கரூர்லயே தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1,00,000 பேருக்கு சேர் போட்டு இடம் இல்லாம 1,00,000 பேர் ஒன்னா கூடி கிரவுண்ட் மக்களுக்கான இயக்கம் என்ன தெரியுமா? கரூர் மாநாட்டில் 1,00,000 சேரில் 3/4 ஆள் இல்லை. வீடியோ காமிச்சோம். இன்னைக்கு வேணாலும் அந்த வீடியோவை பாருங்க. நகரம் பேரூர் கழகம் இந்த அமைப்புகளோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றினவுடன் ஆளே இல்லை. மழை பெஞ்ச போது அவ்வளோ பேரும் மேலே தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். 1,00,000 சேருக்கே ஆள் இல்லை, பாதிக்கு மேலே காலி. அப்போ நம்மளை எப்படி முட்டாளாக்குறான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்கள? இல்லை, 1,00,000 மீறி 1,50,000 பேர் வெளியில் நின்னான். அப்போ இன்ஸ்டாகிராமில் சொன்னால் மற்றவர்களை முட்டாளாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். நிறைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொன்னது அத்தனை அதுவும் பாருங்கள். எதுன்னு அவ்வளவு என்ன இப்போ எதிர்பாராத இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சாங்க. தரம் மிகுந்த செயலை செய்தாங்கங்கிறான். வாழை மரத்தை வெட்டினான். நேற்று பார்த்தோம். இதுதான் தரம் நிறைந்த செய்தியா? தரம் நிறைந்த செயலா? அவ்வளவு கூட்டம் 1,50,000 பேர் வெளியில் நின்னாங்கிறான். இந்த லேடிஸுங்கெல்லாம் பாருங்கள். நேற்று 1000 ரூபா ஒரு லேடி 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிச்சு. இன்றைக்கி ஒரு லேடி சொல்லுது 200 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி. எவ்வளோ பட்டி தராங்க? 200 ரூபாயா? அப்போ உங்களை எப்படி முட்டாளாக்குறான் இந்த மாதிரி. அதனால் இந்த இன்ஸ்டாகிராமில் போட்டு அத்தனையும் பொய்யான செய்தி. உங்களை போட்டு மூளைச்சலவை செய்கிறது திமுகவும் ஸ்டாலினும்.